उनसे कनेक्टेड जो सूक्ष्म शरीरधारियों के ग्रुप है वो அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட கனெக்டடா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரதாரி குரூப்பும் இருக்கு இல்லையா? भी दुश्मन बनेंगे। அவங்களும் உங்களுக்கு எதிரியாகுவாங்க. इस जन्म में तुम जो सुनाते हो இந்த ஜென்மத்துல நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ उसको सुनकर दुनिया के पब्लिक, அதை கேட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பப்ளிக் कोई भी कैटेगरी के लोग हो, எந்த கேட்டகரியோட ஆளுங்களா இருந்தாலும் चाहे சரி, ब्रह्म कुमार कुमारी हो, அவங்க பிரம்மகுமார் குமாரியா இருந்தாலும் சரி, उनमें से चाहे धामा खाने वाले हो या गीता सुनाने वाले हो, அவங்க சாப்பாடு சாப்பிடுறவங்களா இருக்கட்டும், இல்ல கீதை சொல்றவங்களா இருக்கட்டும், कोई भी हो, सारी दुनिया चाहे யாரா இருந்தாலும் சரி, முழு உலகமும், पीबीके के धामा खाने वाले ब्राह्मण हो, இல்ல பிபிகேல இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஆத்மாக்களா இருக்கட்டும், பிராமணர்களா चाहे இருக்கட்டும், गीता सुनाने वाले हो, இல்ல கீதை சொல்லக்கூடிய ஆத்மாக்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், वो सारे के सारे तुम्हारे दुश्मन बनते हैं। அவங்க எல்லாருமே உன்னுடைய எதிரிகளா ஆகுறாங்க, உங்களுடைய எதிரிகளா ஆகுறாங்க. उन्हें सच्ची बात सुनाते हो तो मिर्ची लगती है, அவங்க கிட்ட உண்மையான விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது காரமா இருக்கு, எரிச்சலா இருக்கு. मिर्ची लगती है कि नहीं? बड़ी எரிச்சலா இருக்கா இல்லையா? मिर्ची लगती है। ரொம்ப எரிச்சலா இருக்குது. तो तुमने ये काम, ये कोई छोटा काम थोड़ी किया है तुमने। நீ என்ன காரியம் செஞ்சியோ, இந்த காரியம் என்ன சின்ன விஷயமா, என்ன இது சின்ன காரியமா என்ன செஞ்சிருக்க? तुमने सारी दुनिया को दुश्मन बनाया है। நீ முழு உலகத்தையுமே உன்னோட எதிரி ஆக்கிக்கிட்ட. उस संगमयुगी कृष्ण ने भी बनाया அந்த சங்கமயுக கிருஷ்ணரும் ஆக்குனாரு, और उस 5वें नंबर के पूर्वज ने भी बनाया। அந்த 5வது நம்பர் பூர்வஜும் ஆக்கிக்கிட்டாங்க. कृष्ण की राशि क्राइस्ट से मिलाई जाती है। बोला तुमने கிருஷ்ணரினுடைய ராசி கிரைஸ்டோட இணைக்குது. सारी दुनिया को दुश्मन बनाया है। நீங்க முழு உலகத்தையுமே உங்களோட எதிரி ஆக்கிக்கிட்டீங்க. ये काम कोई कम किया है क्या? ये कोई कम काम किया है तुमने? இந்த ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களே, இது என்ன குறைஞ்ச காரியமா என்ன? कम किया है कि बहुत बड़ा काम किया है? கம்மியான குறைவான காரியம் செஞ்சீங்களா, இல்ல பெரிய விஷயத்த செஞ்சிருக்கீங்களா? बड़ा काम किया है। अरे பெரிய காரியம், பெரிய செயலை செஞ்சிருக்கீங்க. झूठों को झूठा साबित करना, அரே பொய் சொல்றவங்கள பொய்ன்னு நிரூபிக்கிறது, झूठों को झूठा साबित करना अच्छा काम பொய் சொல்றவங்கள பொய்ன்னு है या நிரூபிக்கிறது, बुरा काम है? அது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? अच्छा काम है। நல்ல விஷயம். तो बोला चोर जा रहा है। अरे भाई देखो देखो, ये चोर பாருங்க திருட போறான், அரே பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க, जा रहा है அந்த திருடன் போறான் பாருங்க, गठरी लेकर। எல்லா பொட்டி எல்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க. तो ये बुरा काम है या अच्छा काम है? अच्छा काम है। இப்படி திருடன் போறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்றது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான். बता दिया, सारी दुनिया को तुमने दुश्मन बना दिया। உண்மையை சொல்லிட்டீங்க. முழு உலகத்துக்கும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? முழு உலகத்தையும் நீங்க எதிரியாக்கிக்கிட்டீங்க. सारी दुनिया की पोल पट्टी तुमने खोल दी। முழு உலகத்தினுடைய ரகசியங்களையும் நீ எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்துட்ட, எல்லாத்துக்கும் சொல்லிட்ட. गुलजार दादी स्त्री चोला था क्या? उसमें குல்சார் தாதி பெண்ணுடல்ல இருந்தாங்க. वो सामर्थ्य था कि एक एक की पोल पट्टी खोलने की? नहीं। அவங்களுக்குள்ள அந்த சாமர்த்தியம் இருந்ததா? ஒவ்வொருத்தருடைய ரகசியங்களை வெளி சொல்றதுக்கு அவங்களுக்கு கிட்ட அந்த சாமர்த்தியம் இருந்ததா? இல்ல. शंकर के पाठधारी में सामर्थ्य था। சங்கர் பாட்டு செய்யறவர்கிட்ட அந்த சாமர்த்தியம் இருந்தது. तो शंकर के पाठधारी ने एक एक की पोल पट्टी खोल दी। அப்ப சங்கரனுடைய பாட்டு செய்யறவரு ஒவ்வொருத்தருடைய அந்த உள் ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்துட்டாரு, வெளியில சொல்லிட்டாரு. ब्रह्म कुमारी में जो बड़ी बड़ी दीदिया दादी है, उनकी पोल पट्टी खोली या नहीं खोली? खोली। அதாவது பிரம்மகுமாரியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய தீதிகள் தாதிகள் இருக்காங்களா, அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் இவர் சொன்னாரா, வெளியில சொன்னாரா இல்லையா? माया बेटी की भी खोली। மாயா குழந்தையினுடைய ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. और उस शंकर पाठधारी की कोई डुप्लीकेट कॉपी अष्टदेव में है या नहीं है? அதே போல அந்த சங்கர் பாட்டதாரியினுடைய டூப்ளிகேட் அஷ்டதேவ்ல இருக்காங்களா இல்லையா? खास है वो, முக்கியமானவர், அவர் ரொம்ப முக்கியமானவர். इसलिए खास है। इस्लाम धर्म का पूर्वज खास नहीं है, बौद्ध धर्म का पूर्वज खास नहीं है। ஏன் அவர் முக்கியமானவர் அப்படின்னா, இஸ்லாம் தர்மத்தினுடைய பூர்வஜ் முக்கியமானவங்க கிடையாது, பௌத்த தர்மத்தினுடைய பூர்வஜ் முக்கியமானவங்க वो கிடையாது. इसलिए खास है क्योंकि उसकी राशि मिलाई जाती है उससे।
அவர் ஏன் முக்கியமானவர் அப்படின்னா, அவருடைய ராசி அதாவது கிறிஸ்டியனுடைய ராசி வந்து கிருஷ்ணரோட இணைக்கப்படுது இல்லையா? இணைஞ்சிருக்கு. इसलिए खास है, அதனாலதான் முக்கியமானவர். डुप्लीकेट कॉपी है। டூப்ளிகேட் காப்பி. तो बोला सारी दुनिया को दुश्मन बना दिया, सारी दुनिया की पोल पट्टी तुमने खोल दी। அப்போ சொன்னாங்க, முழு உலகத்தையும் துஷ்மன் ஆக்கிட்டீங்க. முழு உலகத்தினுடைய ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. कोई भी वर्ग के धर्म के आदमी हो, सबकी पोल पट्टी खोलिए। எந்த வர்க்கத்தினர் சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருடைய உள் ரகசியத்தையும் சொல்லிட்டாரு வெளியில. तो बोला तुम कहते हो ना सारी दुनिया एकदम 500-700 करोड़, நீங்க சொல்றீங்க இல்லையா முழு உலகமும் 500-700 கோடின்ட்டு. सारी दुनिया दुश्मन बनेगी, सारी முழு உலகமும் எதிரியாகும். दुनिया में तुम आते हो कि नहीं? முழு உலகத்துல நீங்களும் வரீங்களா இல்லையா? तुम्हारे अंदर भी उसके प्रति उल्टे पलटे संकल्प चलते हैं कि नहीं? गुस्सा आता है कि नहीं? अरे बताओ सच्ची सच्ची। உங்களுக்குள்ள கூட அவங்கள பத்தி நமக்கு என்னது உல்டா புல்டா சங்கல்பம் வரது இல்லையா? என்ன அதை சொல்லு, சத்தியமா சொல்லு, உண்மையா சொல்லு. देखो तो सारी दुनिया दुश्मन हुई ना, इसको பாருங்க அப்ப என்னாச்சு? முழு உலகமும் तो எதிரிகளாயிட்டாங்க. बोला तुम्हारे अंदर जो யாருக்கு சொன்னாங்க உங்களுக்குள்ளன்ட்டு? सामने बैठे हुए हैं ना, उनको बोला। எதிரில உட்கார்ந்து இருக்கிறாங்களா அவங்கள சொல்றாங்க. क्या बोला कि तुम्हारे अंदर भी उसके प्रति उल्टे पुल्टे संकल्प आते हैं ना। எதிரில உட்காந்துருக்காங்கல்ல அவங்களையும் சொல்றாரு, உங்களுக்குள்ளயும் அவரை பத்தி தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் வந்துட்டு தானே இருக்கு. तो सारी दुनिया को दुश्मन नहीं बनाया, मुंह அப்போ முழு உலகத்தை எதிரியாக்கலையா फट என்ன? है, बोल देता है। வாய்க்கு எதிரிலே சொல்லிடுறாரு. तो जो सन्मुख ब्राह्मण बैठे हुए हैं उसके परिवार वाले, उनके अंदर भी उल्टे उल्टे संकल्प चलते। तो அப்ப சண்முக பிராமணர்களா இருக்கவங்க, நேர்முக பிராமணர்களா இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுக்குள்ளேயும் அவரை பத்தி அதாவது உல்டா புல்டாவா எல்லா சங்கல்பங்கள் எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. सारी दुनिया को दुश्मन बना दिया। அப்ப அவர் என்ன பண்ணாரு? முழு உலகத்தையும் அவருடைய எதிரியாக்கிட்டாரு. सिर्फ परिवार वाले छोड़ के बाहर को ही दुश्मन बनाया क्या? अरे कलयुगी அதாவது குடும்பத்தினரை விட்டுட்டு வெளியாளுங்களை மட்டுமா அவர் என்ன की எதிரியாக்கிட்டாங்க? सृष्टि लाखों वर्ष की नहीं है, सिर्फ 1250 वर्ष की है। डंके की चोट पर वीडियो बनाया नहीं बनाया? இப்போ கலியுகத்தினுடைய சிருஷ்டி வந்து லட்ச வருஷத்துக்கானது இல்ல, வெறும் 1250 வருஷம்தான். அதாவது எல்லாருக்கும் மலை உச்சியில நின்னு எல்லாருக்கும் உண்மையை சொன்ன மாதிரி சொன்னாரா இல்லையா? सारी बाहर की दुनिया को भी दुश्मन बना दिया। बड़े बड़े அப்படி சொன்னனால வெளி உலகத்துல இருக்கவங்களையும் जो எதிரியாக்கிட்டாங்க. बाबा है, बागेश्वर सरकार है, प्रेमानंद जी महाराज है, பெரிய பெரிய பாபாக்கள், மாதேஸ்வர சர்க்கார் இருக்காரு, பிரேமானந்த்ஜி மகாராஜ் இருக்காங்க, जया किशोरी है, ஜெயா கிஷோரி இருக்காங்க, अनिरुद्धाचार्य है, அனிருத் ஆச்சாரியா இருக்காங்க, देवकी नंदन है, தேவகி நந்தன் இருக்காங்க, बड़े बड़े बाबा है जो संत महात्मा है। பெரிய பெரிய பாபாக்கள், சந்த மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க. उन्होंने तो बोला लाखों वर्ष का कलयुग है। அவங்க என்ன சொன்னாங்க? இந்த கலியுகம் லட்ச வருஷத்துக்கு இருக்குன்ட்டு. उनकी सबकी बातों को काट कर डंके அவங்க விஷயம் எல்லாத்தையும் கட் की பண்ணிட்டு चोट पर ये जग जाहिर कर दिया ना, प्रूफ प्रमाण அதாவது எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க இல்லையா? अनुसार शास्त्रों के। சாஸ்திரத்தினுடைய ப்ரூஃப் படி சொல்லிட்டாங்க இல்லையா? किसी बीके ने, कोई बीके शिवानी ने ऐसा कोई वीडियो बनाया, उसका चेक करो इंस्टाग्राम यूट्यूब चैनल। பிகேல சிவானி, அதாவது சிவானி இருக்காங்க, சிவானி பேன் இருக்காங்க, அவங்களோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்ல போய் செக் பண்ணுங்க. அவங்க ஏதாவது அந்த மாதிரி விஷயத்துக்கான வீடியோ பண்ணிருக்காங்களா? कभी उसने ऐसा कोई वीडियो बनाया होगा அவங்க அப்படி ஏதாவது வீடியோ செஞ்சிருக்காங்களா என்ன? कि कलयुग की आयु लाखों वर्ष नहीं है, सिर्फ 1250 वर्ष है। और கலியுகத்தினுடைய ஆயுள் வந்து லட்ச வருஷம் இல்ல, 1250 வருஷம்னு शास्त्रों के सारे प्रमाण दिए होंगे। சாஸ்திரத்துல எல்லா ப்ரூஃபும் கொடுத்து நிரூபிச்சிருக்கு. और डंके की चोट पर इन बाबाओं की पोल पट्टी खोली होगी। அதே மாதிரி அதாவது எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த பாபாவினுடைய பாபாக்கள் இருக்காங்களா வெளி உலகத்துல, அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லியாச்சு வெளியில. नहीं किया तो एडवांस पार्टी அந்த மாதிரி யாராவது சொல்லிருக்காங்களா? வேற யாராவது சிவானி அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்களா? இல்ல பண்ணல. में वो 5वें नंबर का पूर्वज ये हिम्मत करता है। அதே மாதிரி அட்வான்ஸ் பார்ட்டில கூட இந்த தைரியம் வந்துட்டு யாருக்கு வருது? வெறும் 5வது நம்பர் பூர்வஜுக்கு தான் வருது. और सिर्फ वो बाहर की दुनिया वालों को दुश्मन नहीं बनाता है, வெறும் வெளி உலகத்து ஆளுங்களை மட்டும் அவர் எதிரியாக்கிக்கல. ये
बीके की ब्राह्मणों की दुनिया को भी दुश्मन बनाता है। कैसे बना? பிகேல இருக்கக்கூடிய பிராமண உலகத்தினரையும் அவர் என்ன ஆக்கிக்கிறாரு? எதிரி है? ஆக்கிக்கிறாரு. क्या प्रूफ है इसका कि बीके அதுக்கு என்ன ப்ரூஃப்? के ब्राह्मणों की दुनिया को भी दुश्मन बनाया उसने? क्या प्रूफ அதுக்கு என்ன ப்ரூஃப்? பிகே பிராமண உலகத்தையுமே அவர் வந்து எதிரி ஆக்கிக்கிட்டாருங்கிறதுக்கு என்ன है? ப்ரூஃப்? बताओ। 2017-18 में जब दिल्ली சொல்லுங்க. 2017-18ல दिल्ली हाईकोर्ट में केसेस चले तो டெல்லி ஹைகோர்ட்ல கேसेस நடந்துச்சு இல்லையா? हाईकोर्ट में 20-20, 25-25 वकील अपोजिट में खड़े होते थे तो डंके அப்போ டெல்லி ஹைகோர்ட்ல ஆப்போசிட் பார்ட்டியா 20-25 பெரிய பெரிய வக்கீல்கள் வந்து இவருக்கு ஆப்போசிட்ல, அதாவது 5வது நம்பர் புரோஜுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்னுட்டு இருந்தாங்க. की चोट पे कहता था कि ये जो केस डाला है ये पर्दे के पीछे ब्रह्म कुमारी संस्था के लोगों ने डाला हुआ है। அப்போ அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் முன்னாடி வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இந்த கேஸ் எல்லாம் யார் போட்டாங்கன்னா, அதாவது ஸ்கிரீனுக்கு திரைக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த பிரம்மகுமாரிங்க தான் இந்த கேசஸ் எல்லாம் போட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ये जो एनजीओ सोशल फाउंडेशन फॉर सोशल एम्पावरमेंट को खड़ा किया है ये प्रजापिता ब्रह्म कुमारी ने मारे ईर्ष्या द्वेष के कारण। அதாவது இந்த என்ஜிஓ இவங்களெல்லாம் நிறுத்த வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்க இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரி மேல இருக்கக்கூடிய அந்த பொறாமைனால इन्होंने ये केस डाला हुआ है और அந்த பிரம்மகுமாரிகள் இவங்க மூலமா இந்த கேஸ போட்டிருக்காங்க. ब्रह्म कुमारी संस्था के जो बड़े बड़े मुखिया है उन्होंने पहले से धमकियां दी थी। பிரம்மகுமாரி ஈஸ்வரிய சன்ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க முதல்ல இருந்தே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. कि तुम्हारे बाबा और बाबा के जो राइट हैंड है उनको सबको जेल में डालेंगे। அதாவது உங்களுடைய பாபா மற்றும் அவருடைய ரைட் ஹேண்ட் அவங்க எல்லாத்தையும் நாங்க ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு பிரம்மகுமாரிகள் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. को सबको बर्बाद कर देंगे ये धमकियां உங்க எல்லாத்தையும் நாங்க நாசமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. उन्होंने पहले से दी थी। ये இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. डंके की चोट पे कोर्ट के सामने कहता था। இந்த விஷயத்தெல்லாம் எல்லாமே கோர்ட்டுக்கு முன்னாடி அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. तो ब्रह्म कुमारी जो है उनकी हिट लिस्ट पे भी आ गया था या नहीं आ गया था? அப்போ இப்படி சொன்னனால பிரம்மகுமாரிகளுடைய லிஸ்ட்லயும் இவர் வந்துட்டாரா இல்லையா? उनकी हिट लिस्ट पे भी आ गया था कि அவங்களுடைய லிஸ்ட்லயும் வந்துட்டாரு. ऐसा ऐसा ये बाबा का वकील है और ये இவர் இப்படி இப்படிப்பட்ட பாபாவினுடைய हमारी வக்கீல். पोल पट्टी खोलता है उधर बलि அங்க போயிட்டு நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளில कोर्ट சொல்றாரு. में और அது பெரிய கோர்ட்ல हमारे खिलाफ बातें बोलता है। நமக்கு எதிரா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. अगर बोला आध्यात्मिक विश्वविद्यालय का विश्व शब्द हटाओ तो ये அப்படி அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயினுடைய விஸ்வத்தினுடைய சொல்ல जोर எடுத்துட்டீங்கன்னா जोर से चिल्ला के बोलता है प्रजापिता ब्रह्म कुमारी ईश्वरीय विश्वविद्यालय भी विश्व शब्द लगा रही है उनका क्यों नहीं हटवाते? அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயன்ற பெயர் அந்த விஸ்வம் அப்படின்னு எழுதிருக்க அந்த சொல்ல நீக்க சொல்லி நாங்க சொன்னா அவனும் என்ன பண்றாங்க, அவரும் வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் முன்னாடி நின்னுக்கிட்டு சொல்றாரு அந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு இருக்கே அந்த பேர்லயும் தான் விஸ்வவித்யாலயம் விஸ்வம்னு பேர் வந்திருக்குது. तो उनका जो करुणा भाई है मीडिया विंग का मुखिया वो डर जाता है और ஓ இப்படி சொல்லும் போது அவங்க பிகேவினுடைய மீடியா விங்ல இருக்கக்கூடிய கருணாபாய் அவர் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன ஆயிடுறாரு? करुणा பயந்துறாரு. भाई सारे ब्रह्म कुमारी सेंटर्स में देश विदेश में एक फरमान फतवा जारी कर देता है। उनका मुखिया था ना सेनापति करुणा भाई बीके करुणा, तो सब जगह भेज देता है और क्या भेज देता है? अरे तुम ऐसा कर दो विश्वविद्यालय में विश्व शब्द अलग कर दो। ஓ அந்த கருணாபாய் என்ன பண்ணாரு? பயந்துட்டு எல்லா சென்டருக்கும் ஒரு ஆர்டர் அனுப்பிச்சிடுறாரு. என்ன ஆர்டர் அனுப்பிச்சிடுறாரு? இந்த மாதிரி நீங்க எல்லா சென்டர்ல இருக்கக்கூடிய பேர்ல அந்த விஸ்வ அப்படின்னு இருக்க சொல்ல வந்து தனியாக்கிடுங்க. அதாவது அவர் யார்? அந்த கருணாபாய்ன்றவரு பிகேசினுடைய சேனாபதி இல்லையா, சேனை தலைவர் தானே அவரு. बोलता है हाँ क्या बोलता है? विश्व शब्द जो है वो अलग से लिखा जाता था पहले या इकट्ठा लिखा जाता था? விஸ்வங்கிற சொல்லு முதல்ல தனியா எழுதிட்டு இருந்ததா இல்ல ஒன்னா சேர்த்து எழுதப்பட்டுட்டு இருந்ததா? है? इकट्ठा लिखा जाता था। ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்த்து எழுதிட்டு இருந்தாங்க. तो हम बोलेंगे कि वर्ल्ड स्कूल है, विश्व अलग वर्ल्ड और विद्यालय माना स्कूल। ये அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்ப பிரிச்சுட்டு விஸ்வ வித்யாலய், விஸ்வ அப்படின்னா வேர்ல்டு, வித்யாலயனா ஸ்கூல், இது வேர்ல்டு ஸ்கூலு அப்படின்னு நாங்க स्कूल है சொல்லிட்டோம். हम बोलेंगे। நாங்க அப்படிதான் சொல்றோம்.
प्रशासन को, गवर्नमेंट को, कोर्ट को हम ये बोलेंगे तो आईसी அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இல்ல கவர்மெண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி நாங்க என்னன்னு சொல்றோம், அந்த பேரை பிரிச்சு வச்சாச்சு. பிரிச்சுன்னா தனிப்படுத்தியாச்சு. விஸ்வவித்யாலயன்னு ஒண்ணா இருந்த வேர்ட்ஸ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு விஸ்வ தனியா, வித்யாலய் தனியான்னு பிரிச்சு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, விஸ்வன்றதுக்கு மீனிங் வேர்ல்ட் ஆயிடுச்சு, வித்யாலய்க்கு மீனிங் வந்து ஸ்கூல் ஆயிடுச்சு. இது நாங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லுவோம், கோர்ட் முன்னாடி, அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னாடி, கவர்மெண்ட் முன்னாடி சொல்லுவோம், நாங்க இது ஒரு வேர்ல்டுக்கான ஸ்கூல், வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். युक्ति अपनाता है அப்படியெல்லாம் யுக்திகளை அவங்க तो उन சொல்றாங்க, बीके செய்றாங்க. वालों को भी दुश्मन बना देता है या नहीं बना देता है? बना அப்ப அந்த பிகே ஆளுங்களையும் அவர் வந்து எதிரி ஆக்கிக்கிறாரா देता இல்லையா? है। और ஆக்கிக்கிறாரு. एडवांस वालों को, एडवांस में जो माया बेटी बेटी बैठी है, அதே மாதிரி அட்வான்ஸ் ஆளுங்களையும், அட்வான்ஸ் பார்ட்டில மாயா குழந்தை உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? इस्लाम धर्म की पूर्वज இஸ்லாம் தர்மத்தினுடைய பூர்வஜ் विद्या लक्ष्मी बहन, வித்யாலட்சுமி பெஹன், काकुली बहन, காக்குலி பெஹன், इन सब की पोल पट्टी खोलता है, इनको भी दुश्मन बना देता है। அவங்களுடைய ரகசியங்களையும் சொல்லும் போது அவங்களையும் என்ன துஷ்மனாக்கிக்கிட்டாரு. देखो, और जो उसके परिवार वाले हैं, उनके परिवार அப்புறம் பாருங்க, அவரினுடைய குடும்பத்தினர் वाले जो है उस 5वें नंबर के पूर्वज के, उनको அந்த 5வது நம்பர் பூர்வஜினுடைய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா? छोड़ता है? அவங்கள விடுறாரா என்ன? उनको छोड़ता है क्या? அவங்கள விடுறாரா என்ன? अरे उनकी भी पोल पट्टी है, बताता है नहीं बताता है? उसकी वजह से उसके परिवार वाले भी नाराज होते हैं नहीं? उन அவங்களுடைய ரகசியங்களையும் வெளில சொல்றாரா இல்லையா? அதனால அவருடைய குடும்பத்தை சார்ந்தவரும் என்ன ஆகுறாருங்க, அவங்களும் வருத்தப்படுறாங்களா के இல்லையா? अंदर भी उल्टे पुल्टे संकल्प चलते हैं नहीं? तो सारी அவங்களுக்குள்ளேயும் அதாவது உல்டா புல்டா எண்ணங்கள் ஏற்படுதா இல்லையா? दुनिया को दुश्मन हुई ना, सारी दुनिया माना सारी दुनिया। அப்போ முழு உலகமும் என்ன ஆயிடுது, எதிரி ஆயிட்டாங்களா? முழு உலகம் முழு உலகம் தான். उसमें एक भी बचेगा क्या? तो அதுல ஒருத்தராச்சு மிஞ்சுவாங்களா என்ன? सारी दुनिया को दुश्मन बना कर बैठ के कहता है इस सारी दुनिया का विनाश कर हम राज्य ले लूंगा। அதாவது இந்த முழு உலகத்தையும் எதிரி ஆக்கிக்கிட்டு சொல்றாரு, நான் இந்த முழு உலகத்தையும் விநாசமாக்கிட்டு நான் ராஜ்யத்தை எடுத்துக்குவேன். वो शंकर के लिए भी लागू होता है और उस 5वें नंबर के पूर्वज के लिए लागू होता है। இது யாருக்கெல்லாம் இந்த வாக்கியம் வந்துட்டு ஈடா இருக்கு அப்படின்னா, சங்கருக்காகவும் சொல்லப்படுது, அந்த 5வது நம்பர் பூர்வஜ்காகவும் சொல்லப்படுது. विश्व की बादशाही, सारे विश्व की बादशाही वो क्रिश्चियन धर्म का पूर्वज लेता है या नहीं लेता है? लेता முழு விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தையும் அந்த 5வது நம்பர் பூர்வஜான கிரைஸ்ட் வந்து எடுத்துக்கிறாரா இல்லையா? है, विश्व का बादशाह बनता है, तभी अंत அந்த கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆமா, அப்படித்தான் அவங்க விஸ்வத்தினுடைய பாதுஷாய், விஸ்வத்தினுடைய ராஜாவா ஆகுறாங்க. में जाके वो बादशाही भारत को सौंप देगा। கடைசியில போய் அவருக்கு கிடைச்ச அந்த ராஜ்யத்தை போய் என்ன பண்றாரு, பாரதத்துக்கு போய் அவரு பொறுப்பை ஒப்படைச்சிடறாரு, பாரதத்துக்கு ஒப்படைச்சிடறாரு. कब सौंप देगा? 2028-29 की बात है। எப்ப போய் ஒப்படைச்சிருவாரு? 2028, 29 விஷயம். खुद बादशाह होगा तो सौंपेगा। VCD नंबर 2702 में बोला है। அதாவது தான் வந்து ராஜாவா இருந்தாதானே அடுத்தவங்களுக்கு போய் இன்னொருத்தருக்கு நம்ம போய் அதை ஒப்படைக்க முடியும். 2702 இந்த விசிடில சொல்லப்பட்டிருக்கு. तो बोला सारी दुनिया का विनाश करके हम राज्य ले लूंगा। முழு உலகத்தையும் விநாசம் பண்ணி நாங்க ராஜ்யம் எடுத்துக்குவோம். एक एक कहने वाला या दो? இது சொல்றவங்க ஒருத்தரா 2 பேரா? हम राज्य ले लेंगे और सारी दुनिया विनाश कर देंगे। நாங்க ராஜ்யத்தை எடுத்துக்குவோம், முழு உலகத்தையும் நாங்க விநாசம் செஞ்சிருவோம். नंबर वार अनिश्चय बुद्धि बना देगा। நம்பர் வாரியா அனிஷ்ய புத்தி ஆக்கிடுவாங்க. तो तुम कितना खुद मतलबी हो या नहीं कि सारी दुनिया का विनाश करा के அப்ப நீங்க எவ்வளவு சுயநலவாதியா இல்லையா? முழு உலகத்தையும் விநாசம் பண்ணி राज्य ले रहे हो। ராஜ்யம் எடுத்துக்கிறீங்க. अष्टदेव बड़े से बड़े परीक्षक है या नहीं है? அஷ்டதேவர்கள் பெரியதிலும் பெரிய பரீட்சையாளர்களா இல்லையா? तो अष्टदेव ऐसी एक्टिविटी करेंगे वाचा से कर्मणा से, उससे भी अनिश्चय बुद्धि होंगे या नहीं होंगे? அஷ்டதேவர்கள் அந்தந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, பேச்சு மூலமா, அவங்களோட செயல் மூலமா, அது மூலமா அதை பார்த்து கூட நமக்கு அனிஷ்ய புத்தி வருமா இல்லையா? होंगे। வரும், கண்டிப்பா. तो बोला शंकर पाठधारी के लिए बोला वो तो सबका विनाश करेगा। तो वो அப்ப சொல்றாங்க, சங்கர் பாட்டு செய்யறவருக்காக சொல்றாங்க, அவர் எல்லாத்தையும் விநாசம் जब பண்ணிடுவாரு. सबका विनाश करेगा तो उसमें अष्टदेव भी आए या नहीं आए?
அப்ப எல்லாத்தையும் விநாசம் பண்றாங்க அப்படின்னா அதுல அஷ்டதேவ வருவாங்களா வரமாட்டாங்களா? अष्टदेव भी आ गए, 108 भी आ गए। அஷ்டதேவர்களும் வந்துருவாங்க, 108 பேரும் வந்துருவாங்க. तो 2018 से 28 अष्टदेवों को डायरेक्शन दे दिया। அப்ப 2018ல இருந்து 2028 வரைக்கும் இந்த அஷ்டதேவர்களுக்காக என்ன டைரக்ஷன் குடுத்துட்டாங்கன்னா, क्या डायरेक्शन दे दिया कि என்ன டைரக்ஷன் குடுத்தாங்க? बाप के अब्सेंस में तुम सारी दुनिया की पालना करो, ब्राह्मणों की दुनिया की। அப்பாவினுடைய ஆப்சன்ஸ்ல நீங்க முழு உலகத்துக்கும் பாலனை பண்ணுங்க. பிராமண है உலகத்துக்கு. ना? ये डायरेक्शन मिला अष्टदेवों को। तो அப்படிதானே இந்த டைரக்ஷன் கிடைச்சது தானே அஷ்டதேவர்களுக்கு. अष्टदेव क्या 2028-29 तक स्वर्ग स्थापन कर पाते? அஷ்டதேவர்கள் என்ன 2028, 29க்குள்ள அவங்க சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிடுவாங்களா? என்ன பண்ண முடியுமா என்ன? स्वर्ग स्थापन नहीं कर पाते, अपनी अपनी राजाइयां स्थापन कर पाते हैं। ஸ்வர்க்கத்தை வந்து ஸ்தாபனை பண்ண முடியாது அவங்களால. ஆனா தன்னுடைய ராஜ்யத்தை அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அது மட்டும் தான் உருவாக்க முடியுது. लेकिन स्वर्ग स्थापन नहीं कर पाते। तो ஆனா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியறது இல்ல. बोला उनका भी विनाश, उन 8 का भी विनाश, அப்ப சொல்றாங்க அவங்களையும் விநாசம் பண்றாங்க. அந்த 8 பேரையும் விநாசம் पद का பண்றாங்க. विनाश। அவங்களோட பதவியினுடைய वो விநாசம். भगवान पाटधारी साबित हो जाएगा एक ही, बाकी सब பகவான் பாற்றதாரிட்டு அவர் ஒருத்தர் மட்டும்தான் நிரூபணம் ஆவாரு. का विनाश। एक மற்ற எல்லாருக்குமே விநாசம் ஏற்படும். 108वें नंबर में आने वाले जो राजा बनने वाले उनका भी विनाश, जो அப்போ 108ல வரக்கூடிய ராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுக்கும் விநாசம் ஏற்படும். साहूकार बनने वाले और जो दास दासिया बनने वाले उनका பணக்காரர்கள் ஆகக்கூடியவங்க மற்றும் யாரு வேலைக்காரன் வேலைக்காரி ही ஆகக்கூடியவங்க विनाश कराकर विश्व की बादशाही ले लेते। அவங்க எல்லாத்தையும் விநாசம் பண்ணிட்டு விஸ்வத்தினுடைய பாதிஷா விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை தான் எடுத்துக்குவாரு. तो तुम कितने बड़ी मतलबी हो, அப்போ நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதி பாரு உனக்கு. ऐसे ही कहेंगे ना, दूसरे அப்படிதானே சொல்லுவோம். सब अंधे हो जाएंगे। மத்தவங்க எல்லாரும் குருடர்கள் ஆயிடுவாங்க. सबका विनाश करा के किसके ऊपर राज्य करेंगे? எல்லாத்தையும் விநாசம் பண்ணிட்டு யார் மேல ராஜ்யம் பண்ணுவாரு? जिसका विनाश हो जाएगा उनके पद का विनाश हो जाएगा बाद में। वो யாரெல்லாம் விநாசம் ஆயிடுறாங்களோ அதாவது யாரினுடைய பதவிகள் எல்லாம் விநாசம் ஆயிடுதோ समझेंगे, अरे हमारा पद तो वास्तव में नीचा है। அப்பதான் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அரே நம்மளுடைய பதவி வாஸ்தவத்துல பார்த்தா கீழே இருக்குதுதான் அப்படின்ட்டு. वो क्या समझेंगे कि हमारा पद जो दूसरे है, वो क्या समझेंगे अंत में जाके, हमारा पद तो वास्तव में नीचा है। அப்போ மத்தவங்க எல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க? அரே கடைசியா என்ன புரிஞ்சுக்குவாங்க? என்னோட பதவி வந்து உண்மையில பார்க்க போதா என்னோட பதவி வந்து குறைந்த பதவிதான். जो ऊंचा पद है वो इसी का है, इसने ज्यादा पुरुषार्थ किया है। அப்போ உயர்ந்த பதவியா இருந்து அது இவருதுதான். இவர் மட்டும்தான் உயர்ந்த புருஷார்த்தம் பண்ணிருக்கிறாரு. किस चीज का पुरुषार्थ किया? எந்த விஷயத்தினுடைய புருஷார்த்தம் செஞ்சாங்க? अरे हमने इतनी हिम्मत नहीं की। அரே நாங்க இவ்ளோ வந்து தைரியம் வைக்கல. ओ माता जी क्या बोला? हमने इतनी हिम्मत नहीं की। ஓ மாதாஜி என்ன சொன்னாங்க? நாங்க இவ்ளோ தைரியமாலாம் இல்ல. जो चोरों को चोर बताए सके, அதாவது திருடர்கள் திருடன் சொல்லக்கூடிய அவ்வளவு தைரியம் எங்களுக்குள்ள இல்ல. उचक्कों को उचक्का और लफंगों को लफंगा बता सके। हिम्मत एडवांस அப்படி சொல்றது இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கான உங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் தைரியம் இருக்கா? पार्टी के ब्राह्मणों में जो चाटुकारी करने वाले, அட்வான்ஸ் பார்ட்டி பிராமணர்கள்ல யாரெல்லாம் ஐஸ் வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? दीदी दादियों की, दीदी दादिகளுக்கு ஐஸ் வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? उनमें है हिम्मत डंके की चोट पर कहने की और कहकर அவங்களுக்குள்ள ஏதாவது தைரியம் இருக்கா? போய் எல்லாரும் முன்னாடி வெளிப்படையா சொல்றதுக்கான தைரியம் இருக்கா? वीडियो आउट करने की यूट्यूब में, எல்லாத்தையும் சொல்லி வீடியோ யூடியூப்ல அவுட் பண்றதுக்கான पब्लिश करने की, அந்த பப்ளிஷ் பண்றது வெளியில யூடியூப வெளியில அவுட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கான தைரியம் இருக்கா? ऐसा नहीं कि 10-12 को ले लिया अपने सामने और बड़ी बड़ी डींगे हाँक दी। அப்படி கிடையாது. ஏதோ 10-12 பேரை தன் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி அப்படியே காமிச்சிக்கிறதுனா அது எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டு அப்படியே காமிச்சிக்கிறது அப்படியெல்லாம் இல்ல. हाँ? तो बोला दूसरे लोग जब विनाश होगा और तुमको बादशाही मिलेगी, இப்ப மத்தவங்க அவங்களுக்கு எப்ப விநாசம் நடக்குதோ எப்ப அவங்க வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கிறாங்களோ तो समझेंगे, क्या समझेंगे कि अरे हमारा पद तो वास्तव में नीचा है।
அரே எங்களுடைய பதவி உண்மையா பார்க்க போனா கீழ் பதவி தான். அதாவது மற்றவங்க எல்லாரும் எப்ப அவங்களுடைய விநாசம் அடைஞ்சு அவங்க கிட்ட இருந்து இவரு பாதுஷாஹி ராஜ்யத்தை எடுத்துக்கிறாரோ, அப்பதான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அரே எங்களோட பதவி வந்து ரொம்பவே குறைஞ்ச பதவி, கீழான பதவி அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. जो ऊंचा पद है वो तो वास्तव में इसी का है। அப்ப உயர்ந்த பதவி பார்த்தோம்னா உண்மையிலே இவரது தான் அது. इसी ने ज्यादा पुरुषार्थ किया। हमने இவர்தான் அதிக புருஷார்த்தம் பண்ணிருக்காரு. इतनी हिम्मत नहीं की जो चोर को चोर बता सके। நமக்குள்ள எங்களுக்குள்ள இவ்ளோ தைரியம்லாம் இல்ல. திருடனை திருடன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றதுக்கான தைரியம்லாம் இல்ல. और उचक्कों को उचक्का और लफंगों को लफंगा बता सके। கெட்டவங்கள கெட்டவங்க, இவங்க மோசமானவங்க, இவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எங்களுக்குள்ள तो இல்ல. देखो दूसरे सब अंधे हो जाएंगे। क्या அப்ப பாருங்க, மத்தவங்க எல்லாருமே குருடர்கள் ஆயிடுவாங்க. मतलब अनिश्चय बुद्धि हो जाएंगे। அதுக்கு மீனிங் என்ன? எல்லாரும் அனிஷ்ய புத்தி ஆயிடுவாங்க. अंधों की औलाद अंधे बन जाएंगे। குருடர்களுடைய குழந்தைங்க குருடர்கள் ஆகிடுவாங்க. अभी क्या बोलती है कोई कोई माताएं बोलती है भाई जी இப்ப என்ன சொல்றாங்க? ஒரு சிலர் மாதாக்கள் சொல்றாங்க, उनके बारे में क्यों बोलते हो? பாய்ஜி அவங்கள பத்தி நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. यहाँ तो हम शांति के लिए आते, हमें क्या करना है? कोई गलत करता है तो बाबा सब कुछ देख लेंगे। அவங்கள பத்தி நீங்க ஏன் சொல்றீங்க? நாங்க இங்க வரதே அமைதிக்காக தான் வரோம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பாபா பாத்துக்குவாங்க. और यहाँ क्या बोला? अरे जिसने इतनी हिम्मत की जो चोर को चोर लफंगे को लफंगा और उचक्के को उचक्का बोल। அதாவது ஆனா இங்க முரளியில என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நம்மளுக்குள்ளலாம் அவ்வளோ தைரியம்லாம் இல்ல. ஆனா இவர் வந்துட்டு தைரியமா அத வந்துட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. என்னது? திருடனை திருடனாவும், கெட்டவங்கள கெட்டவங்களாவும், மோசமானவங்கள மோசமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்படையா சொல்லக்கூடிய தைரியத்தை அவருக்குள்ளதான் இருந்துச்சு. அவ்வளவு புருஷார்த்தம் பண்ணிருக்காரு. बोलने की जिसने हिम्मत की लास्ट में जाके पता चल जाएगा कि इन्होंने हिम्मत ज्यादा की तो इनका पद ऊंचा हो गया और हमारा पद नीचा हो गया। இப்போ இவ்ளோ தைரியம் அவர் வச்சு சொன்னனாலதான் கடைசியில போய் என்ன தெரிய வந்துரும்? இவர் நிறைய புருஷார்த்தம் செஞ்சிருக்காரு. அதனால இவருடைய பதவி அதிகமாயிடுச்சு, உயர்ந்த பதவி ஆயிடுச்சு. நம்ம அவ்வளவு புருஷார்த்தம் செய்யல, நம்ம அவ்வளவு தைரியம் வைக்கல. அதனால நம்மளோட புருஷார்த்தம் குறைஞ்சிருச்சு, நம்மளுடைய பதவி குறைஞ்சிருச்சு. हमने तो हिम्मत की नहीं, हम तो झरमुई झगमुई की बातें करते रहे, सुनी सुनाई। நம்ம வந்து தைரியமாவே இல்ல. நம்ம வெறும் உட்கார்ந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒருத்தரை பத்தி கோல் மூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, அரட்டை அடிச்சிடுறதுலதான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். तो अनिश्चय बुद्धि बन करके जब छोड़ जाएंगे बाप எப்ப அனிஷ்ய புத்தி ஆக்கி அவங்க को விட்டுடுவாங்களோ तो वहां जाकर कहेंगे हमको डिप्रेशन हो गया। அப்புறம் அங்க போய் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அனிஷ்ய புத்தி ஆகி போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. तो अंधे हो गए ना तुम। அப்போ நீங்க குருடர்கள் ஆயிட்டீங்க தானே? क्या बोला? देखो बहुत इंपॉर्टेंट बात बोली। என்ன பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிருக்காங்க. किसी व्यक्ति के तरफ इशारा दिया जा रहा है। யாரோ क्या बोला? ஒருத்தரை பத்தி க்ளூ குடுக்குறாங்க. अनिश्चय बुद्धि बन करके छोड़ करके जाएंगे எப்ப அனிஷ்ய புத்தி ஆகிட்டு விட்டுட்டு போறீங்களோ बाप को तो जाकर कहेंगे हमको डिप्रेशन हो गया। அனிஷ்ய புத்தி ஆயிட்டு அப்பாவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னன்னு போய் சொல்லுவாங்க? போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. अंधे हो गए ना तुम। அப்ப நீ குருடன் ஆயிட்டல்ல. ज्ञान का तुमको पता नहीं था। बहुत ஞானத்தை பத்தி உனக்கு தெரியல. इम्पोर्टेंट बात चल रही है। ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறோம். किसी व्यक्ति विशेष को बोला जा रहा है। யாரோ ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விசேஷமா ஒரு व्यक्ति ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिसने बाबा को लंबे समय तक सहयोग दिया। யாரு பாபாவுக்கு ரொம்ப நீண்ட காலம் வரைக்கும் சகயோகம் பண்ணாங்க. लेकिन बाद में छोड़ कर गए ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. और जाकर क्या कहे कि हमको तो डिप्रेशन हो गया। அதுக்கப்புறம் வெளில போயிட்டு என்ன சொன்னாங்க? எங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. भाई बाबा ने तो बोला था 2018 में ही लक्ष्मी आ जाएगी। அரே பாபா சொன்னாரு 2018 லட்சுமி வந்துருவாங்கன்னு. बाबा ने तो पहले पुरानी वानियों में बोला था राधा कृष्ण वाली आत्माओं का जन्म हो जाएगा। निकालो पुरानी ऑडियो कैसेट। இப்ப பாபா சொன்னாரு, ஒரு பழைய ஆடியோ கேசட்ல எல்லாம் சொன்னாரு ராதாகிருஷ்ணன் ஆத்மாக்களுக்கு எல்லாம் ஜென்மம் ஏற்பட்டுடோன்ட்டு. 1 से 100 150 और सुनो 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்க ஆடியோ கேசட், 100ல இருந்து 150ல இருக்கக்கூடிய ஆடியோ கேசட் எல்லாம் எடுத்து பார்த்து சொன்னு கேளுங்க. राधा कृष्ण का जन्म हो जाएगा बोला था 2018 में। 2000 அதாவது 2018ல ராதாகிருஷ்ணன் ஆத்மாக்களுக்கு ஜென்மமே ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
तो ज्ञान में जो पुराने पुराने चल रहे हैं ना, उनकी बत्ती गुल है अभी। हाँ, 2018 में कुछ हुआ नहीं, जो देखे उन आंखों से, इन आंखों से, वो कहे मेरा बाबा आ गया। जो என்னமோ சொன்னாங்க முரளியில சொன்னாங்க, யார் பார்த்தாங்களோ யார் கேக்குறாங்களோ சொல்லுவாங்க எங்க அப்பா வந்துட்டாரு. सुने इन कानों से, वो कहे मेरा बाबा आ गया। யாரெல்லாம் இந்த கண்கள் மூலமா பார்த்தாங்களோ அவங்க சொல்றாங்க எங்க அப்பா வந்துட்டாங்கன்ட்டு. யாரெல்லாம் இந்த காதுகள் மூலம் கேக்குறாங்களோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்க அப்பா வந்துட்டாருன்ட்டு. ये तो हुआ ही नहीं, ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. उल्टा बाबा की ग्लानी हुई ढेर सारी। தலைகீழ அப்பாவினுடைய இகழ்வு தான் அதிகமா ஏற்பட்டது, இகழ் தான் அதிகமா ஏற்பட்டது. और जिस रूप में जो कहे, जो सुने, ये भी बोला था कि 2018 में ये प्रत्यक्षता हो जाएगी। அதாவது எந்த ரூப்ல என்ன சொன்னாங்களோ, எந்த ரூப்ல என்ன செய்றாங்களோ, அதாவது என்ன சொன்னாங்க, இந்த 2018ல எல்லாம் பிரத்யட்சமாயிடும்னு சொன்னாங்க. पुरानी वानियों में जाके देखो, बाद में रिफाइनिंग हुई है, बाद में 2028-29 की बात आई है। பழைய வாணிகள்ல பாருங்க, அதுக்கப்புறம் 2028-29 ரிஃபைனிங் பண்ணிட்டாங்க. देखो जाके पुरानी वानियां निकालो, खंगालो, सब कुछ போய் பழைய வாணி எல்லாம் பாருங்க, मिल जाएगा। तो क्या किसी व्यक्ति विशेष से बोल रहे? तो ज्ञान में जो पुराने पुराने चल रहे हैं ना, उनकी बत्ती गुल है अभी। ஞானத்துல பழைய பழைய ஆளுங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஞானத்தினுடைய விளக்கெல்லாம் இப்ப அணைஞ்சு போச்சு. हाँ, 2018 में कुछ हुआ नहीं, जो 2018ல எதுவும் நடக்கல. देखे उन आंखों से, इन आंखों से, वो कहे मेरा बाबा आ गया। जो யாரெல்லாம் இந்த கண்கள் மூலமா பாப்பாங்களோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்க பாபா வந்துட்டாரு. सुने इन कानों से, वो कहे मेरा बाबा आ गया। யாரெல்லாம் இந்த காதுகள் மூலமா கேக்குறாங்களோ அவங்களும் சொல்லிடுவாங்க எங்க பாபா வந்துட்டாருன்ட்டு. ये तो हुआ ही नहीं, ஆனா இது நடக்கவே இல்ல. उल्टा बाबा की ग्लानी हुई ढेर सारी। அதுக்கு தலைகீழா பாபாவுக்கு நிறைய இகழ்தான், எல்லாரும் அவரை இகழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. और जिस रूप में जो कहे, जो सुने, ये भी बोला था कि 2018 में ये प्रत्यक्षता हो जाएगी। அதாவது எந்த ரூபத்துல யார் கேட்டாங்களோ, எந்த ரூபத்துல யார் பார்த்தாங்களோ, இந்த விஷயம் கூட இந்த 2018ல பிரத்யட்சமாயிடும் தான் சொல்லப்பட்டிருந்தது. पुरानी वानियों में जाके देखो, बाद में रिफाइनिंग பழைய வாணிகள்ல போய் பாருங்க, हुई है, அதுக்கப்புறம் தான் ரிஃபைனிங் ஆயிடுச்சு. बाद में 2028-29 की बात आई है। देखो जा அதுக்கப்புறம் தான் 2028-29ன்ற விஷயம் வந்தது. पुरानी वानियां निकालो, खंगालो, सब कुछ போங்க, போய் பழைய வாணிய போய் தேடுங்க, பாருங்க, ரிசர்ச் मिल பண்ணுங்க, जाएगा। तो क्या किसी உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். व्यक्ति विशेष से बोल रहे? क्या बोल அப்ப யாரோ ஒருத்தர் விசேஷமா ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. रहे என்ன कि जब சொல்றாங்க? छोड़कर जाएंगे बाप को, तो वहां जाकर कहेंगे हमको डिप्रेशन हो गया। எப்ப அப்பா விட்டுட்டு போவாங்களோ அங்க போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. लंबे समय तक ज्ञान में चले, सहयोगी बन के रहे, बाद நீண்ட காலம் வரைக்கும் ஞானத்துல இருந்தாங்க, சகயோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. में ज्ञान की बातों के ऊपर अनिश्चय आ गया, छोड़ के चले गए, பாபாவினுடைய ஞானத்தின் விஷயம் மீது அனிச்சயம் வந்துருச்சு, விட்டுட்டு तो போயிட்டாங்க. डिप्रेशन आ गया। तो அதனால டிப்ரெஷன் வந்துருச்சு. अंधे हो गए ना तुम। बाबा அப்ப நீ குருடன் आइட்ட இல்லையா? उस व्यक्ति विशेष को बोलते, பாபா அந்த ஒரு ஆளை பத்தி சொல்றாங்க, तुम अंधे हो गए ना। நீ குருடன் आइட்ட இல்லையா? ज्ञान का तुमको पता नहीं था ஞானத்தை பத்தி உனக்கு தெரியலதான். क्या? ऐसे कहते हो तुम। என்ன நீ அப்படி சொல்றியா? तब तो कोई तो 4-4, 7-7 घंटे प्रश्न पूछते थे। இப்போ பார்க்க போனா ஒரு சிலரு என்ன பண்ணாங்க, 4 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்து பாபா கிட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. कौन पूछता था? யார் கேட்டுட்டு இருந்தாங்க? 4-7 घंटे प्रश्न। 4 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்து யார் கேட்டுட்டு இருந்தா பாபா கிட்ட கேள்விகள் எல்லாம்? अरे वो हैदराबाद का एक भाई था ना, சரி, அந்த ஹைதராபாத்ல ஒரு பிரதர் वो இருந்தாங்கல்ல, भी पूछता था, அவங்களும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ढेर सारे प्रश्न पूछता था। நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. और वो कर्नाटक का भी एक भाई है, கர்நாடகாலயும் ஒரு பிரதர் இருந்தாரு. तो बोला 4-4, 7-7 घंटे प्रश्न पूछते थे। அப்ப சொல்றாங்க 4 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்து கேள்விகளை கேட்டுட்டு ये இருந்தாங்க. बात ऐसी, वो बात ऐसी है, ऐसा
இந்த விஷயம் அப்படி, இந்த விஷயம் இப்படி. क्यों कहा? तो बताया सब अंधे हो जाएंगे। இந்த விஷயம் ஏன் சொன்னாங்க? அப்ப சொல்றாங்க எல்லாருமே குருடர்கள் ஆயிடுவாங்க. ज्ञान के ऊपर अनिश्चय बुद्धि हो जाएंगे। ஞானத்தின் மீது அனிச்சய புத்தி ஆயிடுவாங்க. समझे दुर्गा? புரிஞ்சதா துர்கா? बोलोगे पहले तो ऐसे बताया था, अभी तो சொல்லுவாங்க முதல்ல அப்படி சொன்னாங்க, ऐसे ऐसे ज्ञान की बातें हो रही है। இப்ப அந்தந்த மாதிரி ஞானத்தினுடைய விஷயம் ஆயிடுச்சு. तो बताया सब अंधे हो जाएंगे। सब माना जितने झाड़ में पत्ते निकल रहे हैं, चाहे बेसिक में चाहे அப்ப சொல்றாங்க எல்லாரும் குருடர்கள் ஆயிடுவாங்க. இந்த இந்த மரத்துல எவ்வளவு எல்லாம் இலைகள் இருக்கோ, அது பேசிக்ல இருந்தாலும் சரி एडवांस में, இல்ல அட்வான்ஸ்லயும் சரி, उन सारे पत्तों का पतझड़ होगा। அந்த எல்லா இலைகளுக்கும் இலையுதிர் காலம்ன்றது ஏற்படும். पतझड़, पत्त माना पत्ते, जड़ माना झड़ना, नीचे गिरना। பத்து ஜடு, பத்துனா பத்தா, அதாவது இலை, ஜடுனா உதிர்றது, இலை உதிர்றது. सबकी पतझड़ होंगी। எல்லாத்துக்குமே எல்லாருமே இலை, அந்த எல்லா இலையும் உதிரும். और वो जो नंबर 1 है उसके मुकाबले 8 की அப்புறம் அந்த நம்பர் 1 பார்க்க போது भी पतझड़ होगी, இந்த 8 பேரினுடைய இலையுதிரும் ஏற்படும். 108 की भी, 16,000 108 பேருக்கும் நடக்கும். का भी, सबका पतझड़ होगा। 16,000க்கும் எல்லாரினுடைய இலையும் உதிரும். अगर पतझड़ नहीं होगा तो फिर नंबर कैसे बनेंगे? किसी का அப்படி அந்த இலைகள்லாம் உதிரல அப்படின்னா நம்பர் எப்படி पहले உருவாகும்? पतझड़ होगी, किसी की बाद में होगी। ஒரு சிலருடைய இலை வந்து முன்னாடியே உதிர்ந்துடும், ஒரு சிலருடைய இலை வந்து அது அப்புறமா கடைசியில உதிரும். जिसकी सबकी बाद में होगी उसका नंबर ऊंचा होगा। யாரினுடைய இலை வந்து கடைசியில உதிர்தோ அவங்களுடைய நம்பர் தான் உயர்ந்த நம்பரா இருக்கும், உயர்ந்த பதவியா இருக்கும். अष्टदेवों का, और जो அஷ்டதேவர்களினுடைய पहले ही जिनकी पतझड़ हो जाएगी, अनिश्चय யாரினுடைய இலை முதல்லயே உதிர்ந்துருதோ, அதாவது அனிஷ்ய புத்தி ஆயிடுறாங்களோ, बुद्धि हो जाएंगे, उनका नंबर नीचा होगा। யார் முதல்லயே அனிஷ்ய புத்தி ஆயிடுறாங்களோ அவங்களுடைய நம்பர் வந்து கீழே போயிடுது. तो किसको पहले नंबर में रखेंगे, किसको दूसरे, तीसरे, 8वें नंबर में रखेंगे? இப்ப யார முதல் நம்பர்ல, 2வது நம்பர்ல, 3வது நம்பர்ல, 8வது நம்பர்ல அப்படின்ட்டு எப்படி வைப்பீங்க? पतझड़ नहीं होगा तो रखेंगे क्या? இலை உதிரல அப்படின்னா எப்படி வந்து நீங்க திருப்பியும் அந்த நம்பர்ல செட் பண்ணுவீங்க? पतझड़ होता है तो नए पत्ते निकलते। அதாவது இலையுதிர் காலம், இலையுதிர்வு ஏற்படும் போதுதான் நய புது இலைகள் வந்து வளருது. पतझड़ होता है तो नए पत्ते निकलते, இலை உதிரும் போதுதான் புதிய இலை வந்து तो உருவாகுது, नए नए வளருது. पत्ते निकले या नहीं निकले? இப்ப புது புது இலைகள் வெளிவந்ததா இல்லையா? बाबा गुप्त होने के बाद एडवांस पार्टी में पतझड़ हुई। பாபா குப்தமானதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் பார்ட்டில இலைகள்லாம் உதிர்ந்துருச்சு. बाबा ने शरीर छोड़ने की बात पता चलने के बाद एडवांस पार्टी में पतझड़ हुई। அதே மாதிரி பாபா சரீரத்தை விட்டுட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறமும் இலைகள் எல்லாம் உதிர்ந்தது. तो नए पत्ते निकले या नहीं निकले? அதுக்கப்புறம் புதிய இலைகள் எல்லாம் உருவாச்சா இல்லையா? माता जी है ना, आसाम என்ன மாதாஜி சொல்லுங்க. से निकले, जयपुर ஆசாம்ல இருந்து வந்தாங்க, ஜெய்ப்பூர்ல இருந்து से வந்தாங்க, निकले, मेरठ से निकले, மீரட்ல இருந்து வந்தாங்க, उत्तराखंड से निकले, உத்தராகண்ட்ல இருந்து வந்தாங்க, है ना, तमिलनाडु से निकले, தமிழ்நாடுல இருந்து வந்தாங்க, हैदराबाद से निकले, हैदराबाद से निकले। ஹைதராபாத்ல இருந்து வந்தாங்க. नए पत्ते निकले या नहीं निकले? புது இலைகள் வந்ததா இல்லையா? निकले। வந்தது. तो बोला पतझड़ होता है तो नए पत्ते निकलते। அப்ப சொல்றாங்க இலைகள்லாம் உதிரும் போது புதிய இலைகளும் வந்தது. पुराने पत्ते सारे झड़ जाते हैं, यह भी सृष्टि रूपी वृक्ष है। பழைய இலைகள்லாம் உதிர்ந்துருது, இதுவும் உலக சிருஷ்டி ரூபமான ஒரு மரம். इसमें पतझड़ होता है, அதுல வந்து இலைகள் எல்லாமும் உதிருது. कोई बाद में टूटेंगे, कोई बाद में अनिश्चय बुद्धि होंगे, ஒரு சிலர் அப்புறமா பிறகு வந்து அனிஷ்ய புத்தி ஆகுவாங்க. जो ज्यादा पहलवान होंगे तो बाद में अनिश्चय बुद्धि होंगे। யார் அதிகமா பயில்வானா இருக்காங்களோ அவங்க கடைசியில வந்து அனிஷ்ய புத்தி ஆகுவாங்க, கடைசியில அப்புறமா. तो ज्ञान में, योग में ज्यादा पहलवान होंगे, யாரு ஞானத்துல யோகத்துல அதிகமா பயில்வானா இருக்காங்களோ अनिश्चय बुद्धि होंगे।
அவங்க அப்புறமா அனிஷ்ட புத்தி ஆகுவாங்க. वो लंबे समय तक टिके रहेंगे। அவங்க நீண்ட காலம் வரைக்கும் நிலைச்சு நிப்பாங்க. और जो कम पहलवान होंगे वो पहले ही भाग जाएंगे, सब अंधे அதுக்கப்புறம் கம்மியா பயில்வானா யார் இருக்காங்களோ அவங்க முதல்ல ஓடி போயிடுவாங்க. हो जाएंगे। எல்லாருமே குருடர்கள் ஆயிடுவீங்க. माना उनको बाप विश्व का पिता दिखाई नहीं देगा, அதாவது அவங்களுக்கு அப்பா விஸ்வ பித்தான்னு தெரியவே தெரியாது, தென்படவே மாட்டாரு. दुश्मन दिखाई पड़ेगा। அவங்களுக்கு எல்லாம் எப்படி தென்படும்? அப்பாவை பார்த்தா துஷ்மன் எதிரி மாதிரி தான் தென்படும். या विश्व का पिता दिखाई देगा, दुश्मन இல்ல விஸ்வ பித்தா மாதிரி தெரியுமா இல்ல துஷ்மன் மாதிரி தெரியுமா? दिखाई पड़ेगा। क्या बोलेंगे? अरे हमने तो इतने साल वेस्ट कर दिए। அவங்களுக்கு என்ன துஷ்மன் மாதிரி தான் தெரியும், அதாவது எதிரி மாதிரி தான் தெரியும். அரே நாங்க இத்தனை வருஷம் யஜ்யத்துல வேஸ்ட் பண்ணிட்டோம், अपना तन भी अर्पण कर दिया, எங்களுடைய உடலையும் அர்ப்பணம் பண்ணோம், अपना धन भी अर्पण कर दिया, எங்களுடைய தனத்தையும் அர்ப்பணம் क्या பண்ணோம். मिला हमको? என்ன கிடைச்சது எங்களுக்கு? अरे इसके चंगुल में फंस गए, அரே இவரோட பிடிப்புல வந்து மாட்டிக்கிட்டோம். देखो हम तो कुछ मिला भी नहीं, ना பாருங்க எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கவும் இல்ல, देवता बने, ना தேவதா நாங்க தேவதாவும் ஆகல, घर के ना घाट के। நாங்க அங்குக்கும் இல்ல இங்குக்கும் இல்லாம இருக்கோம். कन्याएं भी ऐसा सोचेगी ना। கன்னியாக்கள் கூட அப்படித்தானே யோசிக்கிறாங்க. अरे एक श्रद्धा बहन थी, அரே ஒரு ஸ்ரத்தா பहन ஒரு பहन இருந்தாங்க, डीएच बहन कहते थे उसको, டிஎச் பहन சொல்லிட்டு இருந்தாங்க. है ना। जब उसको पता चला, लंबे समय से सरेंडर थी, योगिनी அவங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சோ அவங்க நீண்ட காலமா அவங்க வந்து சரண்டரா இருந்தாங்க. माँ की राइट हैंड யோகினி மாவோட ரைட் ஹேண்டா இருந்தாங்க. काशी नगरी में रहती थी। காஷி நகரில இருந்தாங்க. पूरी माना एनएस, காஷி நகரினா என்ன? என்எஸ் एनएस में रहती थी। नष्टो मोहा थी। நஷ்ட மொஹாவா இருந்தாங்க. बड़ी बहनों में नाम गिना जाता था। என்எஸ்ல இருந்தாங்க, நஷ்ட மொஹாவா இருந்தாங்க. பெரிய பெரிய பஹனுங்கன்ற லிஸ்ட்ல இவங்க பேரும் எண்ணப்பட்டாங்க. जब उसको पता चला बाबा ने शरीर छोड़ दिया, எப்ப அவங்களுக்கு தெரிய வந்ததோ பாபா சரீரத்தை விட்டுட்டாருன்னு खूब नाराज हुई, दुखी ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப துக்கமானாங்க, हुई, रोई, ரொம்ப அழுந்தாங்க, डिप्रेशन में चली गई। டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. और फिर बाद में यज्ञ छोड़ के चली गई, அப்புறம் என்னாச்சு? யஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. शादी भी कर ली। किससे கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. शादी कर ली? ऐसे व्यक्ति से शादी कर ली जिसके 2 बच्चे हैं। கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. யாரோட கல்யாணம் பண்ணாங்க? அப்படிப்பட்ட ஆளோட கல்யாணம் பண்ணாங்க. ஏற்கனவே அவருக்கு 2 குழந்தை இருந்தது. समर्पित कन्या, சமர்ப்பணமா இருந்த கன்யா. बाबा ने जिसको ऊंचा उठाया, பாபா யார உயர்த்தி விட்டாரோ, बाबा की रहबरी में पली, பாபாவினுடைய ரெஹபரியில இருந்தவங்க, அதாவது பாபாவினோட வழிகாட்டுதலின் கீழ் இருந்தவங்க, लंबे समय तक पवित्रता का पुरुषार्थ किया, நீண்ட காலம் வரைக்கும் பவித்ரதாவினுடைய புருஷார்த்தம் பண்ணாங்க. यज्ञ की सेवा की जिम्मेवारी संभाली, யஜ்யத்தினுடைய சேவையினுடைய பொறுப்புகள் எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க. और पतझड़ हुई या नहीं हुई? அந்த இலை உதிர்ந்ததா இல்லையா? हुई पतझड़। அந்த இலை உதிர்ந்தது. तो बोला फिर क्या होगा? विश्व का पिता दिखाई नहीं देगा, दुश्मन दिखाई पड़ेगा। அப்புறம் என்னாச்சு? விஸ்வத்தினுடைய அப்பா தென்பட மாட்டாரு, அவரை பார்த்தாலே எதிரி மாதிரி தெரிவாரு. कि हमने तो इतना त्याग किया, देखो நாங்க இவ்வளவு தியாகம் பண்ணோம், क्या हो गया हमारी जिंदगी। ஆனா பாருங்க என்னாச்சு எங்க வாழ்க்கைக்கு. अम्मा का चेहरा होता है तो मीठी मीठी दिखाई पड़ती है, அம்மாவினுடைய முகம் தெரிஞ்சதுன்னா இனிமையா நமக்கு और தோணும். बाप तो पिटाई करने वाला होता है ஆனா அப்பா அடிக்கிறவரா இருப்பாரு, ना। बाप அப்படிதானே? पिटाई करता है, बात बात पे डांटता है, அப்பா அடிப்பாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் திட்டுவாரு. तो उसके प्रति ज्यादा निगेटिव संकल्प चलते हैं। அதனால அப்பா மீது ரொம்ப நெகட்டிவ் சங்கல்பம் தான் வருது. सीधे सीधे नहीं मानो तो धड़ाधड़ पिटाई करने लग पड़ता है। ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்கலன்னா செமையா அடி கொடுப்பாரு. उसका डांस भक्ति मार्ग में बहुत प्रसिद्ध है। कौन सा அந்த அப்பாவினுடைய டான்ஸ் பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்ன டான்ஸ் அது? डांस? नटराज நட்டராஜ். टांग उठाकर नंगा नाच करता है। காலை தூக்கி போட்டுட்டு காலை தூக்கி வச்சுட்டு அம்மனமா ஆடுவாரு. टांग क्यों उठाता है भाई? एक எதுக்கு அவர் காலை தூக்கி வச்சிருக்காரு? टांग ऊपर उठाएगा और अपनी जो कर्मेंद्रिय है, ஒரு காலை தூக்கி வச்சுக்குவாரு, அப்புறம் தன்னுடைய கர்மேந்திரியம் இருக்கு இல்லையா? कौन सी कर्मेंद्रियों में? कामेंद्रिया। என்ன கர்மேந்திரியம்? அது காமேந்திரியம். उसको छुपा लेगा और அத மறைச்சுக்குவாரு, बहुत डांस करेगा, அந்த மாதிரி டான்ஸ் பண்றாரு. सारी दुनिया की पोल पट्टी खोल देगा। என்ன டான்ஸ் பண்ணாரு? முழு உலகத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படையா சொல்லிடுவாரு. देखो इसके लिए बाबा ने मुरली में बोला, பாருங்க இதுக்காக பாபா முரளியில சொல்லியிருக்காரு, आगे चल करके कोई की कुछ भी छुपी नहीं रहेगी।
வரக்கூடிய காலத்துல யாருக்கும் எதுவுமே ஒளி மறைஞ்சிருக்காது, மறைக்கப்பட்டு இருக்காது. कितना भी छुपाने की कोशिश करे, எவ்வளவு மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும், कितना भी दिखावा करने की कोशिश करे कि हम बड़े எவ்வளோ அதாவது காமிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும், अच्छे, நாங்க ரொம்ப நல்லவங்க, लेकिन उनकी सबकी पधरामनी हो जाएगी। ஆனா அவங்களோட எல்லா விஷயமும் வெளிப்பட்டுடும், வெட்ட வெளிச்சமாயிடும். तो देखो तुम सबको अंधा बना देते हो। பாருங்க, உங்களை எல்லாத்தையும் குருடனாக்கிடுறாங்க. किसी को विश्व पिता बाप दिखाई नहीं देगा। அவங்களுக்கு விஸ்வபித்தா அப்பா தென்படவே மாட்டாரு. तुम कहते हो मंथन करके जो मक्खन நீங்க சொல்றீங்க மந்தனம் பண்ணி என்ன வெண்ணெய் எடுக்கிறோமோ, सार निकलता है என்ன சாரம் கிடைக்குதோ वह हम खा जाएंगे, அதை நாங்க சாப்பிட்டுருவோம். हम खा जाएंगे एकदम। நாங்க முழுசா சாப்பிட்டுருவோம். कोई कम थोड़ी ही बात है, இது என்ன சின்ன விஷயமா என்ன? परंतु तुमको मेहनत बहुत करनी पड़ती है। ஆனா நீங்க ரொம்ப உழைக்கணும். नहीं तो देखने वाले कहेंगे இல்லனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? अरे क्या इतना जागते हो, क्या तुम என்ன இவ்ளோ நேரம் முழிக்கிற? खाना वाना छोड़ दिया, न என்ன சாப்பிடுறது குடிக்கிறதெல்லாம் விட்டுட்ட? खाने की सूद न सोने की सूद। என்ன சாப்பிடுறதுக்கான ஒரு இது இல்ல, தூங்குறதுக்கான ஒரு இது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க? कुछ तो आराम करो। तो कोई சாப்பிடுறதுக்கான நினைவு இல்லாம, தூங்குறதுக்கான நினைவு இல்லாம ஏன் இப்படி இருக்கிற? கொஞ்சமாச்சும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. कम बात थोड़ी है तुम्हारी இந்த மாதிரி இருக்கிறது என்ன சின்ன விஷயமா என்ன? कि तुम्हें इतनी मेहनत करनी पड़ती है। நீ இவ்ளோ உழைக்க வேண்டி இருக்கு. अच्छा चलो बच्चों टोली ले आओ। சரி குழந்தைங்களே, போய் டோலி எடுத்துட்டு வாங்க. अब ब्रह्मा बाबा की बुद्धि में ये गहरी गहरी बातें तो बैठती नहीं। இப்போ பிரம்மா பாபாவோட புத்தியில இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாம் பதியறதே இல்ல. और जब गहरी बातें आ जाती है तो ब्रह्मा बाबा बोलते टोली ले आओ। இப்ப ரொம்ப ஆழமான விஷயம் வந்துருச்சுன்னா பிரம்மா பாபா சொல்றாரு டோலி எடுத்துட்டு வாங்க. मीठे मीठे सिकरीद बच्चों की रूहानी बच्चों को रूहानी बाप और दादा மீட்டே மீட்டே சிக்கிலத்தை பச்சோ, அதாவது இனிமையான சிக்கிலத்தை குழந்தைகளுக்கு ருஹானி அப்பா மற்றும் का தாதாவினுடைய, दादा रूहानी नहीं बोलते कभी, क्योंकि தாதாவை ருஹானி ஆன்மீக தாதான்னு எப்பயும் சொல்றது இல்ல. दादा तो अपनी दादागिरी दिखाने में लगे हुए। தாதா எப்பயுமே தாதானா பெரிய அண்ணன், தாதா எப்பயுமே தாதாகிரி, தாம் தான் பெரியவர் அப்படிங்கிற அகங்காரத்தை எப்பயுமே காமிச்சிட்டே இருக்கிறாரு இல்லையா? दादा हो ब्रह्मा बाबा हो, தாதாவா இருக்கட்டும் பிரம்ம பாபாவா இருக்கட்டும், तो क्या बोला? என்ன சொன்னாங்க? मीठे मीठे सिकरीद बच्चों को மீட்டே மீட்டே சிக்கி இனிமையான சிக்கிலதை குழந்தைகளுக்கு रूहानी बाप और दादा का। ருஹானி ஆன்மீக தந்தை மற்றும் தாதாவின், तो बोला दादा जो है उसको रूहानी नहीं बोला। சொல்றாங்க தாதாவுக்கு ருஹானி ஆன்மீக தாதா அப்படின்லாம் சொல்லல எதுவும். दादा तो दादागिरी करता है। जो தாதா தாதாகிரி பண்றாரு, அகங்காரமா இருக்கிறாரு. बड़ा बच्चा है आत्माओं के बीच में पाठ बजाने वाला, பெரிய குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, ஆத்மாவுக்கு இடையில பாட்டு செய்யறவரு, वो हीरो पाठधारी, वो அவர் ஹீரோ பாட்டு பண்றவரு, दादा हुआ कि नहीं? அவர் தானே தாதாவாகிறாரு. ஆத்மாக்களுக்கு இடையில பெரிய பையனா இருக்கக்கூடிய ஹீரோ பாட், இந்த சிருஷ்டி ரூப நாடகமடியில ஹீரோ பாட் பண்றவரை தான் தாதான்னு சொல்றாங்க. तो बोला तो ये झूठी दुनिया को सच्ची दुनिया बनाने वाला அப்போ இந்த பொய்யான உலகத்தை உண்மையான உலகமா ஆக்கக்கூடியவரு कोई रहेगा या नहीं पर रहेगा? யாராவது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? बोला कोई नहीं रहेगा। சொல்றாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. तो रूहानी बाप और दादा का याद प्यार, அப்போ ருஹானி பாப் ஆன்மீக தந்தை மற்றும் தாதாவினுடைய நினைவு அன்புகள் और गुड मॉर्निंग, மற்றும் குட் மார்னிங், मीठे और रूहानी बच्चों प्रति, அப்புறம் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக. अरे रूहानी होंगे तो दादागिरी दिखाएंगे, अहंकार दिखाएंगे। அதாவது ருஹானி ஆன்மீக தன்மை ஆத்மீக ஸ்திதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாதாகிரி அகங்காரம் அகத்தை எல்லாம் காமிப்பாங்களா? नहीं दिखाएंगे। जो जिस्मानी होंगे वो दादागिरी दिखाएंगे। காமிக்க மாட்டாங்க. யாரு உடல்ல இருக்காங்களோ அவங்க தான் காமிப்பாங்க, தேக விமானத்துல இருக்கவங்க தான் காமிப்பாங்க. तो अर्थ सहित नमस्ते, முழு அர்த்தத்துடன் நமஸ்தே, அதாவது முழுமையான அர்த்தத்துடன் நமஸ்தே. कौन नमस्ते करता है? யார் வணக்கம் சொல்றா? पूछते ऊंच जो आत्माओं का बाप है, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களின் அப்பா இருக்காரு இல்லையா, वो साकार में आया हुआ है, वो नमन அவர் சாக்காரத்துல வந்திருக்கிறாரு. करते झुकते हैं।
அவர் நமனம் பண்றாரு, வணங்குறாரு, தலை வணங்குறாரு. तो जो झुकता है वो रूहानी है। அப்ப யார் தலை வணங்குறாங்களோ அவங்க யாரு? ருஹானி, ஆத்மீக ஸ்திதியுடையவங்க, ஆன்மீகம். और जो दादागिरी करता है वो जिस्मानी है। தாதாகிரி பண்றவங்க தேக விமானத்துல இருக்கவங்க. ओम शांति। ஓம்